அன்பார்ந்தவர்களே, ஒரு வாகனத்தை வாங்கச் செல்கிறீர்கள். ஒரு வாகனத்தை வாங்கச் சென்றால் என்ன ஆசைப்படுவீர்கள்? இந்த வாகனத்தில் நான் ஏமாற்றப்படக்கூடாது. இதுதான் எல்லாருடைய ஆசையும். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது அதை அப்படியே திருப்பி பாருங்கள். நான் ஒரு வாகனத்தை விற்கப் போகிறேன். நான் ஒரு வாகனத்தை விற்கப் போகிறேன். எனக்கு நன்றாக தெரியும் இந்த வாகனத்துக்குள் ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கின்றன. இப்பொழுது யோசியுங்கள், அடுத்தவன்ட்ட வாகனம் வாங்கினா நான் ஏமாற்றப்படக்கூடாது என்று ஆசைப்படுறோம். ஒரு உண்மையான முஃமின் எப்படி இருக்கணும் தெரியுமா? என்னுடைய வாகனத்தை நான் விற்கிறேனா, இதன் மூலம் எந்த முஸ்லிமும் ஏமாற்றப்படக்கூடாது. அப்ப என்ன செய்யணும் சகோதரர்களே? சில நேரம் நாங்க யோசிப்போம், இந்த வாகனத்தில் உள்ள குறையெல்லாம் சொன்னா 5 லட்சம் குறைஞ்சு போயிருமே, 1 லட்சத்துக்கு விற்கிற பைக்க 50,000க்கு கொடுக்க வேண்டி வருமே என்று யோசிப்போம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் இந்த இடத்தில் தான் சொன்னார்கள், ஒரு மனிதன் கொடுக்கல் வாங்கல் செய்கிற நேரம் பொய் சொல்கிறான், இருக்கிற குறைகளை மறைக்கிறான் என்று சொன்னால் முஹிகத் பரக்கத்து பைஹிமா, அவனுடைய பிசினஸ் உடைய கொடுக்கல் வாங்கலுடைய பரக்கத்துகள் எல்லாம் அடிபட்டு போகும் என்று சொன்னாங்க. நீங்கள் சில நேரம் உங்களோட வாகனத்தை பொய்ய சொல்லி ஏமாத்தி நல்ல லாபம் வச்சு வித்திருக்கலாம். ஆனா அந்த லாபத்துல பரக்கத்து இருக்காது. அந்த லாபத்துல நீங்க முன்னேற மாட்டீங்க. அதே நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதன் பொருளை விற்கின்ற நேரம் இருக்கிற குறைகளை அப்படியே சொல்கிறான், இருக்கிற மிஸ்டேக்குகளை அப்படியே சொல்கிறான். உண்மையை பேசி விற்பனை. இந்த பாருங்க, இந்த பைக்ல இன்னென்ன மிஸ்டேக் இருக்குது, இந்த வாகனத்துல இன்னென்ன மிஸ்டேக் இருக்குது, எடுக்கலுமா எடுங்கன்னு சொல்லி உண்மையை சொல்லி கொடுக்கிறார். சில நேரம் அவர் சொல்வார், இவ்வளவு மிஸ்டேக் இருக்குது தானே, ஒரு 50,000 குறைச்சி தாங்கன்னு கேட்பாரு, ஒரு 2 லட்சத்தை குறைச்சி தாங்கன்னு கேட்பாரு. குறைச்சி கொடுப்பீங்க. அன்பார்ந்தவர்களே, மறைத்து வியாபாரம் செய்து 5 லட்சம் லாபம் அடைந்தவனை விட 2 லட்சம் நஷ்டத்துக்கு கொடுத்தீங்க பாருங்க, உங்களோட பிசினஸ்ல அல்லாஹ் பரக்கத்து செய்வான். இங்கதான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையின் இன்பம் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. படிக்கிற பாடம் என்ன தெரியுமா? என்னுடைய செயற்பாட்டினால் ஒருவன் நஷ்டமடைகிறானா? என்னுடைய சில பேர் இருக்கிறாங்க, வாகனத்தை வாங்கிக்கிட்டு போய் திஹாரில வாங்கி மாவனல்லைக்கு போறதுக்கு இடையில நாசமா போனவன் தந்தான் பாருங்க ஒரு வாகனத்தை செஞ்சா பதுவா. அன்பார்ந்தவர்களே, அவர் மாவனல்ல போர்டர்ல வச்சு தான் பதுவா செய்வாரு. பதுவா தேடி வந்து திஹாரில விழும். இதுக்கு என்ன நடக்குது? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே மறுமை வெற்றியை எதிர்பார்க்கிற நானும் நீங்களும் என்னால் யாருக்கும் அநியாயம் நடந்துவிடக் கூடாது, யாருக்கும் பாதிப்பு நடந்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும்.